விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி கொலை செய்யப்பட்டு 7 நாட்களாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் கொலை செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிய பின்னர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, விலைவாசி உயர்வு, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் நடமாட்டம் ஆகியவற்றை குறித்து தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் எடுத்துரைத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்று அதை தமிழக முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்று சாடி பேசினார். மேலும் மாணவி கொலை செய்யப்பட்டு 7 நாட்களாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிய அவர், காவல்துறை எடுத்த நடவடிக்கை சரியில்லை என்றும் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். ஆனால் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து 5 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமைகள், அரசியல் கொலைகள், கொள்ளைகள், வழிப்பறி போன்ற சமூக செயல்கள் அன்றாட நடவடிக்கைகளாக ஊடகங்களை பார்த்தாலும் சரி, பத்திரிகைகளை பார்த்தாலும் சரி, அந்த செய்தி வராத நாட்களே இல்லை. யாருக்கும் எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லை. அதிமுகவை காலி செய்ய வேண்டும் என்று பாஜகவினர் முடிவு செய்து எடப்பாடி பழனிசாமியை வைத்து அதில் வெற்றி பெற்று விட்டார்கள் என புகழேந்தி விமர்சித்துள்ளார். புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் புகழேந்தி உடையம்பாளையம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜகவின் கணக்கின்படி அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான் என்றும் அந்த முயற்சியில் எடப்பாடி பழனிசாமியை வைத்து அவர்கள் வெற்றியும் பெற்றுவிட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசினார். மேலும் இந்த தேர்தலில் RSS சங் பரிவார் யாரும் இங்கு வந்து விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில்தான் அறிவாலயம் சென்று முதலமைச்சரை சந்தித்து ஆதரவு தெரிவித்ததாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து சசிகலா கட்சி ஆரம்பித்திருப்பது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், அது அவருடைய சொந்த கட்சி அல்ல என்றும் தினகரன் மீது உள்ள கோபத்தினால் அவர் அவ்வாறு செயல்படுகிறாரோ என்று தோன்றுவதாக தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா என்ற கேள்விக்கு, கடந்த 10-15 நாட்களாக கட்சியின் தாக்கம் குறைந்து கொண்டே வருவதாகவும் அந்த கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலர் வேறு யாரும் உள்ளே வந்து கூடக்கூடாது என்று இருப்பதாக தெரிவித்தார். 2-3 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களை அறிவாலயத்திலே சந்தித்து நான் எனது கட்சியினுடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்தேன். எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, நோக்கம் எல்லாமே மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது என்பது ஆரம்பத்திலிருந்து, எனது பேச்சிலிருந்து, எனது அரசியல் பயணத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே இந்த மதவாத சக்திகள் கொஞ்சம் எப்படி வளர்ந்தது, பர்டிகுலராக நான் பிஜேபி தான் சொல்கிறேன். திரு அண்ணாமலை என்கின்ற அன்பு நண்பரால் பிஜேபி கொஞ்சம் அப்படி மேலே வந்தது. எடப்பாடியை தற்கூரின்னு சேலஞ்ச் பண்ணார். 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போனீங்க, கட்சி அவ்வளோதான்னுச்சு. அது பிஜேபி கெட்ட நேரம் அவரை காலி பண்ணிட்டாங்க. அவரை அந்த பதவியில் வைக்கல, விடலை. ஸோ அது எப்படியாவது உள்ளே வர துடிக்கிறது. திசையன்விளை அருகே எரிந்த நிலையில் இருந்த காரில் 4 பேர் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஒரே குடும்பத்தினர் கடன் தொல்லையால் தற்கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே காட்டுப்பகுதியில் கார் ஒன்று எரிந்த நிலையில் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று பார்வையிட்டனர். அப்போது காரின் உள்ளே 4 பேர் சடலமாக இருந்ததை அடுத்து உடனடியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வாகன எண்ணை சோதனை செய்ததில் சென்னை நந்தப்பாக்கம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது ரவி என்பது தெரியவந்தது. இவர் தனது குடும்பத்தினருடன் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து தனது சொந்த வீட்டை விற்றுவிட்டு கடந்த 13ஆம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கு வந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. இவர் நேற்று முன்தினம் பள்ளிவாசல் தர்காவில் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றுவிட்டு தனது குடும்பத்தினருடன் காரில் வந்து பெட்டைக்குளம் அருகே உள்ள காட்டு பகுதியில் வந்து அதிகாலையில் தற்கொலை செய்துள்ளதாக போலீசாரின் தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தற்கொலைக்கான காரணம் குறித்தும் போலீசார் கூடுதலாக விசாரித்து வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது அவருக்கு ஆதரவு அளித்தது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று OPS தெரிவித்துள்ளார்.
நெல்லை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் பிரச்சார ஆலோசனை கூட்டம் வீரவண்ணலூரில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிக அளவில் வரி செலுத்தியும் தமிழகத்திற்கு நிதி பகிர்வில் ஓரவஞ்சனை செய்யும் மத்திய அரசு ஆட்சிக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது அவருக்கு ஆதரவு அளித்து அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக கருத்து தெரிவித்தார். ஒசூர் அருகே முன்விரோதம் காரணமாக கார் ஓட்டுநர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் அருகே பட்டிக்கானப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் லோகேஷ். வாடகை கார் ஓட்டுநராக வேலை செய்து வந்த இவருக்கு பவானி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். மேலும் லோகேஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அவரை செல்போனில் அழைத்த மர்ம நபர்கள் கிராமத்தின் அருகே மரத்தடிக்கு வரவழைத்து தகராறில் ஈடுபட்டு கத்தியால் வெட்டுப்பட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த தாக்குதலில் லோகேஷ் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் லோகேஷுக்கும் அவரது உறவினர்களுக்கும் இடையே இருந்து வந்த சொத்து பிரச்சினை காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.